ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு முதல்ல பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற விடுங்க. அப்புறமா சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் டேட்ஸ், அதாவது பேரத்தப்பழம் ஆட் பண்ணுங்கள். அதோடைய விதைகளை மாற்றிட்டு ஆட் பண்ணுங்கள். நான் 6 பேரத்தப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போது இதையும் நாம் ஒரு 15 நிமிஷம் ஊற விடணும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பேரத்தப்பழம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி ஓட்ஸும் பாலில் நல்லா ஊறிடுச்சு. இனி வாங்க நம்ம அந்த ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அந்த ஓட்ஸை அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த பேரத்தப்பழத்தை ஆட் பண்ணலாம். தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ஸே நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். அப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள். ஒரு பெரிய ஆப்பிளை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வாழைப்பழம். ஒரு சின்ன பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். கடைசியாக தேன். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்த்தி கூட தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். இது எல்லாருக்குமே சாப்பிடக்கூடியதான். வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், சுகர் இருக்கவங்க கூட இதை குடிக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியானது தான். வயசானவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.